ஏலே வள்ளி, அந்த புள்ளைய ஏண்டி இப்படி விரட்டுற? விடிய காத்தால எழுந்து மாட்டு தொழுவத்தை பெருக்கி பால்காரன் வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓடியாந்திருக்கா. கொஞ்சம் மூச்சு விடேம்மா. பாட்டியின் குரல் கேட்டுத்தான் என் கைகளில் இருந்த பெருக்கல் துடைப்பம் கீழே விழுந்தது. நெற்றியில் வழிந்த வியர்வை சேலை தலைப்பால் துடைத்து கொண்டே வாசலில் வந்து நின்றேன். என் பெயர் மல்லிகா. இந்த கிராமத்து மண்ணை போலத்தான் நானும். யதார்த்தமானவள், பளபளப்பு இல்லாதவள். ஆனால் என் மனதிற்குள் ஒரு நந்தவனமே பூத்து குலுங்கி கொண்டிருந்தது. அதற்கு காரணம் அவன்தான், சூர்யா. பக்கத்து வீட்டு தாத்தா பாட்டியை பார்க்க 10 வருஷத்துக்கு அப்புறம் வெளிநாட்டில் இருந்து இன்னைக்கு அவன் ஊருக்கு வர்றான். சின்ன வயசில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஓடி பிடிச்சி விளையாடினது, குளத்துக்கரையில் உட்காந்து அவன் எனக்கு கதை சொன்னது எல்லாமே நேற்று நடந்தது போல் என் நெஞ்சுக்குள்ளே அப்படியே பச்சையாக இருக்குது. அவன் போனதில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசில் அவனை தவிர வேறு யாரையுமே நான் நினச்சி பார்த்தது கூட இல்லை. மல்லி, காசத்தம் கேட்குதுடி, சூர்யா வந்துட்டான் போல என்று பாட்டி கத்தியதும் என் நெஞ்சு கூட்டுக்குள்ளே ஒரு சின்ன பறவை படபடக்க தொடங்கியது. கைகளில் ஒட்டியிருந்த சாணத்தையும் தூசியையும் கிணற்றடிக்கு ஓடி போய் அவசரமாக கழுவினேன். என் தாவணியை சரி செய்து கொண்டு தலைமுடியை ஒதுக்கி வாசலுக்கு ஓடி வந்தேன். ஒரு பெரிய வெள்ளை நிற கார் வந்து நின்றது. கதவு திறந்தது. கோட் ஷூட் இல்லாமல் சாதாரணமாக ஒரு நீல நிற ஜீன்ஸும் வெள்ளை சட்டையும் போட்டுக்கொண்டு அவன் இறங்கினான். சூர்யா. அதே முகம், ஆனால் இன்னும் அழகாக, இன்னும் உயரமாக மாறியிருந்தான். என் கண்கள் பனித்தன. உதடுகள் அவனை அறியாமல் அவன் பெயரை உச்சரித்தன. அவன் காரை விட்டு இறங்கியதும் அவன் தாத்தாவும் பாட்டியும் ஓடிப்போய் அவனை கட்டி கொண்டார்கள். என் கால்கள் என்னை அறியாமல் அவன் வீட்டை நோக்கி நகர்ந்தன. வாசற்படி வரைக்கும் சென்று அந்த நிலைக்கதவை ஒட்டி மறைந்து நின்று அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். அவன் உள்ளே நுழைந்தவன் சட்டென்று திரும்பி வாசலை பார்த்தான். என் கண்கள் அவனோடு நேருக்கு நேர் சந்தித்தன. என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. என் இத்தனை வருட காத்திருப்பு, ஏக்கம், காதல் எல்லாவற்றையும் என் கண்கள் அவனுக்கு சொல்ல முயன்றன. ஆனால் அவன் கண்களில் எந்த ஒரு அசைவும் இல்லை. ஒரு சில நொடிகள் என்னை ஒரு அந்நியனைப் போல பார்த்துவிட்டு அலட்சியமாக தலையை திருப்பிக் கொண்டான். என் தொண்டை அடைத்தது. சூர்யா, உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா? ஓ மல்லிடானா என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. மெதுவாக அவன் அருகே சென்றேன். சூர்யா, நல்லா இருக்கியா? வந்து ரொம்ப நேரமாச்சா என்று கிராமத்துக்கே உரிய என் கொஞ்சம் தமிழில் திக்கி திணறி யதார்த்தமாக கேட்டேன். அவன் என்னை ஏற இறங்க பார்த்தான். அவன் பார்வையில் ஒரு விதமான சுணக்கமும் அசூசையும் தெரிந்தது. எஸ், நல்லா இருக்கேன். ஆமாம், நீங்கள் யாரு? வேலைக்கார பொண்ணா என்று ஆங்கிலம் கலந்த தமிழில் மிகவும் அலட்சியமாக கேட்டான். அந்த வார்த்தை என் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது. வேலைக்கார பொண்ணா? அவன் பாட்டி பதறிக்கொண்டு வந்தாள். ஏய் சூர்யா, என்னப்பா இப்படி கேட்டுட்ட? நம்ம பக்கத்து வீட்டு மல்லிடா. சின்ன வயசில் நீ இவ கூட தானே எப்பவும் சுற்றிக்கிட்டு இருப்ப என்றாள். சூர்யா லேசாக சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் ஏளனம் இருந்தது. ஓ அவங்களா? எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் எதுவும் பெருசாக இல்லை பாட்டி. அண்டு எனக்கு இந்த மாதிரி வில்லேஜ் ஸ்லாங்கில் பேசுகிறது புரியாது, பிடிக்காது. கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லுங்க, மாட்டு சாண வாடை அடிக்குது என்று சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த விலை உயர்ந்த ஃபோனை பார்த்து கொண்டே மாடிப்படிக்கு ஏறி சென்று விட்டான். அவன் சொன்ன கடைசி வார்த்தை சாண வாடை அடிக்குது, தள்ளி நிற்க சொல்லுங்க. என் கைகளை பார்த்தேன். காலையில் மாடு கட்டிய கைகள்தான். நான் படிக்காதவள்தான். அவளைப் போலவே நாகரிகமாக உடை உடுத்த தெரியாத கிராமத்து பெண்தான். ஆனால் அதற்காக என் இத்தனை வருட காதலுக்கு கிடைத்த பரிசு இந்த அவமானம்தானா? கண்ணீர் என் கன்னங்களை நனைக்க அவசரமாக என் வீட்டு தோட்டத்திற்கு ஓடி வந்து ஒரு மரத்தடி சுவரில் சாய்ந்து கொண்டு கைகளை வாய் பொத்தி அழுதேன். சூர்யா, உனக்காகத்தான் இந்த மல்லி இன்னைக்கும் காத்துக்கிட்டே இருக்கா. உனக்கு ஒரு வார்த்தை கூடவா என் முகம் ஞாபகம் இல்லாமல் போச்சு என்று என் நெஞ்சம் கதறியது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த வீட்டு வாசலில் மீண்டும் ஒரு கார் வந்து நின்றது. அதில் இருந்து பட்டு பாவாடை சட்டையும் கையில் விலை உயர்ந்த கைக்கடிகாரமும் கண்களில் கூலிங் கிளாஸும் அணிந்து கொண்டு ஒரு பெண் இறங்கினாள். அவள்தான் கீர்த்தி, சூர்யாவின் படித்த மாமா மகள். டவுனிலிருந்து வருகிறாள். மாடியில் இருந்து இறங்கி வந்த சூர்யா அவளை பார்த்ததும் முகம் கொள்ளா புன்னகையோடு ஓடி சென்று, ஹே கீர்த்தி, வா வா, உனக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்று அவளது கைகளை பற்றி கொண்டான். அவர்கள் இருவரும் ஆங்கிலத்தில் சிரித்து பேசிக்கொண்டே கார் சாவியை எடுத்துக்கொண்டு ஊரை சுற்றி பார்க்க கிளம்பினார்கள்.
கார் என் வீட்டு வாசலை கடந்து சென்றபோது சூர்யா கீர்த்தியின் முகத்தை பார்த்து ஏதோ சொல்லி சிரித்து கொண்டிருந்தான். அதே வாசலில் ஒரு தூணிற்கு பின்னால் மறைந்து நின்று என் தேம்பல் சத்தம் அவனுக்கு கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக என் சேலை தலைப்பை வாய்க்குள் திணித்து கொண்டு அழுது கொண்டே நின்றேன். படித்தவள் என்பதால் கீர்த்தி அவனுக்கு பக்கத்தில் இருக்க தகுதியானவள் ஆகிவிட்டாள். படிக்காதவள் என்பதால் என் காதல் அவனுக்கு சாணவாடையாய் போய்விட்டது. என் கண்ணீர் துளிகள் மண்ணில் விழுந்து மறைந்தன, என் காதலைப் போலவே. அவர்கள் கார் கிளம்பிச் சென்ற தூசியும் புகையும் மெல்ல அடங்கியது. ஆனால் என் நெஞ்சுக்குள் எழுந்த புயல் அடங்குவதாக இல்லை. அழுது அழுது கண்கள் வீங்கி போயிருந்தன. அம்மா பார்த்தால் ஏதேதோ கேட்பாள் என்று பயந்து கிணற்றடியில் போய் முகத்தை கழுவிக்கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தேன். அங்கே அடுப்பில் பால் கொதித்து கொண்டிருந்தது. மல்லி, சூர்யா தம்பிக்கு சின்ன வயசில் நம்ம வீட்டு பசும்பாலில் செஞ்ச பால்கோவா அவ்வளோ உசுராம்டி. அவங்க பாட்டி காலையில் சொல்லிட்டு போச்சு. நம்ம தொழுவத்து மாட்டுப்பால் தம்பிக்காகவே சுண்ட காய்ச்சினது. கொஞ்சம் சுட சுட கிண்டி அந்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாயேம்மா என்றாள் அம்மா. அம்மா சொன்ன அந்த பெயர் சூர்யா. அந்த பெயரை கேட்டாலே என் நெஞ்சு இன்னமும் வலிக்கிறது. ஆனால் அவனுக்கு பிடித்த திரட்டிப்பால் என்றதும் என் கைகள் எனக்கு தெரியாமலேயே கரண்டியை எடுத்து பாலை கிளறத் தொடங்கின. அவனுக்கு என் முகத்தை பிடிக்காமல் போயிருக்கலாம், என் கிராமத்து பேச்சு பிடிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நான் பார்த்து பார்த்து செய்யும் இந்த தின்பண்டம் அவனுக்கு என் ஞாபகத்தை கொண்டு வராதா? ஒருவேளை இதை சாப்பிடும்போதாவது மல்லி ஞாபகம் அவனுக்கு வராதா என்ற ஒரு ஏழை பெண்ணின் பேராசை என் மனதில் முளைவிட்டது. நெய்யும் சர்க்கரையும் சேர்த்து கைகள் வலிக்க வலிக்க கிளறி ஒரு சின்ன எவர் சில்வர் கிண்ணத்தில் அதை அள்ளி வைத்தேன். சுட சுட இருந்த அந்த பாத்திரத்தை விட என் காதல் அதிகமாக கொதித்து கொண்டிருந்தது. மேலாடையை சரி செய்து கொண்டு அவசர அவசரமாக பக்கத்து வீட்டுக்கு ஓடினேன். நான் சூர்யாவின் வீட்டு வாசலுக்கு சென்றபோது அவனும் கீர்த்தியும் காரில் இருந்து இறங்கி உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். கீர்த்தியின் கையில் ஒரு பெரிய விலை உயர்ந்த ஐஸ்கிரீம் டப்பா இருந்தது. அப்பா சூர்யா, இந்த வெயிலுக்கு இந்த ஐஸ்கிரீம் செம்மையாக இருக்குல்ல, டவுன் வரைக்கும் போய் இதை வாங்கிட்டு வந்தது ஒர்த்து தான் என்று ஆங்கிலம் கலந்த தமிழில் கொஞ்சலாக பேசினாள். ஆமாம் கீர்த்தி, இந்த ஊர் வெயிலுக்கு இதுதான் பெஸ்ட் என்று சிரித்துக்கொண்டே சொன்ன சூர்யா வாசலில் கிண்ணத்தோடு நின்ற என்னை பார்த்து விட்டான். அவனது புன்னகை சட்டென்று மறைந்தது. முகத்தில் அதே வெறுப்பு கலந்த சலிப்பு காட்சியளித்தது. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? இப்போ என்ன வேணும் என்று அந்நியமாக நின்று கொண்டு கேட்டான். நான் என் கைகளில் இருந்த கிண்ணத்தை அவனுக்கு நேராக நீட்டினேன். அது சூர்யா, உனக்கு சின்ன வயசில் திரட்டிப்பால்னா ரொம்ப பிடிக்குமே, அம்மா பசுமாட்டு பாலில் செஞ்சா, நீ சாப்பிடுவன்னு தான் என்று குரல் நடுங்கியது. சூர்யா அதை பார்க்க கூட இல்லை. ஆனால் அவன் அருகில் நின்ற கீர்த்தி பலமாக சிரித்தாள். வாட், திரட்டிப்பாலா? சூர்யா, என்ன இது, ஈ முக்கிற மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்திருக்கா? அண்டு இந்த ஹோம்மேட் ஸ்வீட்ஸில் எவ்வளோ கலோரிஸ் கொலஸ்ட்ரால் இருக்கும் தெரியுமா? ஹைஜீனிக்காகவே இருக்காது சூர்யா என்று தன் மூக்கை பொத்தி கொண்டாள் கீர்த்தி. அவள் சொன்னதை கேட்டு சூர்யாவும் லேசாக சிரித்துவிட்டு என்னை பார்த்து சொன்னான். கேட்டியா மல்லிகா, இதான் சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு இந்த மாதிரி ஓவர் ஸ்வீட்டு அன்ஹைஜீனிக் உணவெல்லாம் செட் ஆகாது. நாங்கள் இப்போ தான் டவுனில் நல்ல பிராண்டட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை நீங்களே வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவன் சொல்லிவிட்டு திரும்ப போனான். என் கண்கள் கலங்கி கைகள் நடுங்கின. சூர்யா, சின்ன வயசில் நீ என்று ஏதோ சொல்ல வந்தேன். சட்டென்று கோபத்தோடு திரும்பிய அவன், ஸ்டாப் இட் மல்லிகா, எத்தனை தடவை சொல்கிறது? எனக்கு சின்ன வயசு ஞாபகம் எதுவும் இல்லை. அந்த பாலாய் போன பாஸ்ட் பற்றி பேசி என் மூட் அவுட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் லீவ் மீ அலோன் என்று கத்தினான். அவன் கத்திய சத்தத்தில் என் கைகளில் இருந்த எவர் சில்வர் கிண்ணம் நழுவி வாசற்படி மண்ணில் விழுந்தது. நான் பார்த்து பார்த்து பக்குவமாக கிளறிய அந்த திரட்டிப்பால் முழுவதும் அந்த சூர்யாவின் வீட்டு வாசலின் களிமண்ணில் கொட்டி போனது. என் இத்தனை வருட காதலும் ஏக்கமும் அந்த மண்ணோடு மண்ணாக மிதிக்கப்பட்டது போல உணர்ந்தேன். கீர்த்தி என்னை ஒரு ஏளன பார்வை பார்த்துவிட்டு சூர்யாவின் கையை பிடித்து கொண்டு உள்ளே அழைத்துச் சென்றாள். சூர்யா ஒரு முறை கூட கீழே சிதறி கிடந்த அந்த பாலின் பக்கமோ அழுது கொண்டிருந்த என் முகத்தின் பக்கமோ திரும்பி கூட பார்க்கவில்லை.
நான் அப்படியே மண்டியிட்டு மண்ணில் அமர்ந்தேன். கொட்டி கிடந்த அந்த பாலை என் கைகளால் அள்ள முயன்றேன். ஆனால் மண்ணும் பாலும் கலந்து அழுக்காகி இருந்தது. என் கண்ணீர் துளிகள் அந்த பாலின் மேல் விழுந்து கரைந்தன. படிப்பு இல்லை, நாகரிகம் இல்லைங்கன்றதுக்காக ஒருத்தரோட அன்பை இப்படி மிதிப்பீங்களா சூர்யா? இந்த மல்லியோட மனசு உனக்கு அழுக்கா தெரியுதா? அன்னைக்கு ஒரு நாள் குளத்துக்கரையில் முள் குத்தி நான் அழுதப்போ உன் வாயாலேயே அந்த முள்ளை எடுத்துட்டு இனிமே உன்னை அளவிட மாட்டேன்டி மல்லின்னு சொன்ன அதே சூர்யா தானா நீ? என் நெஞ்சு வெடித்து விடும் போல இருந்தது. சிதறிய கிண்ணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு என்னை பெற்ற தாய்க்கு கூட தெரியாமல் வீட்டு புலக்கடையில் வந்து நின்று விம்மி விம்மி அழுதேன். யாரோ ஒருத்தி டவுனில் இருந்து வந்து உன் கையை பிடிச்சிட்டு போகும்போது உனக்கு இனிக்குது, ஆனால் உன் மண்ணோட வாசம் உனக்கு கசக்குதா சூர்யா? என் கண்ணீர் இந்த மண்ணுக்கு தான் கேட்கிறது. கல்லஞ்சக்காரன் உனக்கு கேட்கலையே. அவன் என் அன்பை மண்ணில் கொட்டி 2 நாட்கள் ஆகிவிட்டன. அவமானத்தில் கூனி குறுகி போயிருந்த நான் அவன் பக்கமே தலை வைத்து படுப்பதில்லை என்று எனக்குள் 100 முறை சபதம் எடுத்திருந்தேன். பகல் முழுக்க வீட்டு வேலைகளில் என்னை மூழ்கடித்து கொண்டேன். ஆனால் என் விழிகள் மட்டும் சதா அந்த பக்கத்து வீட்டு ஜன்னலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அன்று நள்ளிரவு ஊரே அடங்கி நாய் குரைக்கும் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்த வேலை. திடீரென்று சூர்யாவின் வீட்டு பக்கம் இருந்து ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்டது. எப்போதும் தூக்கம் வராமல் தவிக்கும் என் காதுகளுக்கு அந்த சத்தம் உடனே விழுந்துவிட்டது. வாசக்கதவை மெல்ல திறந்து பார்த்தேன். சூர்யாவின் தாத்தாவும் பாட்டியும் பதற்றத்தோடு கூடத்தில் ஓடி ஆடி கொண்டிருந்தார்கள். மாடி படிக்கட்டில் இருந்து கீர்த்தி அழுது கொண்டே கீழே இறங்கி வந்தாள். எனக்குள் ஏதோ ஒன்று திக்கென்றது. கோபமும் சபதமும் காற்றில் பறந்து போக கால்கள் தானாக அவர்கள் வீட்டை நோக்கி ஓடின. என்ன தாத்தா, என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி பதறுறீங்க? மூச்சிறைக்க ஓடி வந்து கேட்டேன். பாட்டி என் கைகளை பிடித்து கொண்டு கதறினாள். மல்லி, நம்ம சூரிய தம்பிக்கு கடுமையான காய்ச்சல் டி. வெளிநாட்டில் ஏசியிலேயே இருந்த பிள்ளையா? இந்த ஊர் கத்திரி வெயிலும் அன்னைக்கு அவங்க சாப்பிட்ட அந்த ஐஸ்கிரீமும் சேர்ந்து ஒத்துக்கலை போல. உடம்பு நெருப்பாக கொதிக்குதுடி. மூச்சே விட முடியாமல் தவிக்குது என் கண்ணு. நான் மாடிக்கு ஓடினேன். கட்டிலில் சூர்யா படுத்திருந்தான். பகலில் சிங்கம் போல தெரிந்தவன் இப்போது சுருண்டு கிடந்தான். முகம் கன்றி போய் உதடுகள் வறண்டு அம்மா வலிக்குது, தாங்க முடியலை என்று முனகிக் கொண்டிருந்தான். அவன் அருகில் நின்ற கீர்த்தி கைகளில் ஃபோனை வைத்துக்கொண்டு யாரையோ திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள். வாட் எ நான்சென்ஸ் வில்லேஜ் இது! ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கூட இல்லை. டவுனில் இருக்கிற டாக்டர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. சூர்யா, எனக்கு இங்கே இருக்கவே பயமாக இருக்குது. கார் டிரைவரை வர சொல்லி இருக்கேன். நான் டவுனுக்கு கிளம்புறேன். விடிஞ்சதும் பெரிய டாக்டரை கூட்டிகிட்டு வர்றேன் என்று தன் பையை எடுத்து மாட்டினாள். எனக்கு கோபம் தலைக்கேறியது. ஏண்டி, உன் புருஷன்னு நினச்சி சுத்துறியே? அவனுக்கு உடம்பு முடியலைன்னு கிடக்கும்போது அவனை காப்பாற்ற வழியை பார்க்காம டவுனுக்கு ஓடுறியா? நீ எல்லாம் என்ன படித்த பொண்ணோ என்று என் கிராமத்து தமிழில் அவளை உலுக்கி கேட்டேன். ஹேய், ஜஸ்ட் ஷட் அப். எனக்கு இந்த வில்லேஜ் மெடிசன் மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லை. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று கத்திக்கொண்டே வாசலில் நின்ற காரில் ஏறி சூர்யாவை அப்படியே தவிக்க விட்டு ஓடிவிட்டாள் அந்த டவுன் நாகரிக பெண். அவள் போனதை நான் பார்க்கவில்லை. என் கண்கள் படுத்திருந்த சூர்யாவையே பார்த்தன. அவன் காய்ச்சல் வேகத்தில் உலரத் தொடங்கினான். நான் யோசிக்கவில்லை. கீழே ஓடி வந்து கொள்ளுப்பாட்டி சொல்லித்தந்த கைவைத்திய ஞாபகத்தில் வேப்பிலையையும் துளசியையும் சுருள் பட்டையையும் பறித்து கொண்டு வந்தேன். அடுப்பை பற்ற வைத்து கசாயம் தயாரித்தேன். ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த தண்ணீரை கொண்டு வந்து ஒரு சுத்தமான வெள்ளை துணியை அதில் நனைத்தேன். சூர்யாவின் அருகில் அமர்ந்தேன். அவன் நெற்றியில் கை வைத்த போது என் கையே வெந்துவிடும் போல இருந்தது. மெதுவாக அந்த ஈர துணியை அவன் நெற்றியில் வைத்தேன். அவனது கைகளை பிடித்து கொண்டேன். என் கண்ணீர் அவன் கைகளில் விழுந்தது. என்னை தள்ளி நிற்கச் சொன்னியே சூர்யா, மாட்டு சாணவாடை அடிக்குதுன்னு ஏளனம் பண்ணினியே. இப்போ அதே கைகளால் தான் உனக்கு நான் பணிவிட செய்ய வேண்டி இருக்கு. உன் படிப்பு, உன் பணம், உன்னை விட்டுட்டு ஓடின உன் மாமா மக யாரும் இப்போ உன் பக்கத்தில் இல்லை சூர்யா. இந்த ஏழை மல்லி மட்டும்தான் இருக்கா என்று நெஞ்சு உருக அழுதேன். இரவு முழுக்க நான் கண் மூடவில்லை. துணியை நனைத்து அவன் நெற்றியில் வைத்து கொண்டே இருந்தேன். நடு இரவில் கசாயம் சூடு ஆறியதும் அவன் தலையை மெல்ல தூக்கி என் மடியில் வச்சுக்கிட்டு அந்த கசப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வாய்க்குள் ஊட்டிவிட்டேன். கசப்பின் வேகத்தில் அவன் முகம் சுளித்து என் சேலை தலைப்பை பலமாக பற்றி கொண்டான். போகாத, ப்ளீஸ், வலிக்குது என்று என் இடுப்பை அணைத்து கொண்டான். அந்த நொடி என் உடம்பில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. ஓ மல்லி, உன்னை விட்டுட்டு எங்கும் போக மாட்டேன்டா சூர்யா என்று அவன் தலையை கோதி விட்டு கொண்டு விடிய விடிய அமர்ந்திருந்தேன்.
காலை வெளிச்சம் மெல்ல மாடி ஜன்னல் வழியே அறைக்குள் நுழைந்தது. காய்ச்சலின் வேகம் குறைந்து சூர்யாவின் உடம்பு குளிர்ந்திருந்தது. மெல்ல கண் விழித்தான். அவன் பார்த்த முதல் முகம் நான் தான். அவன் தலை இன்னும் என் மடியில்தான் இருந்தது. என் கைகள் அவன் நெற்றியை தடவி கொண்டிருந்தன. சமையலறையில் இருந்து வந்த அந்த மூலிகை வாசம் அறை முழுக்க நிறைந்திருந்தது. சூர்யா என்னை விசித்திரமாக பார்த்தான். அவன் கண்களில் எப்போதும் இருக்கும் அந்த அதிகாரமோ வெறுப்போ இப்போது இல்லை. ஒருவிதமான அமைதியும் ஆச்சரியமும் இருந்தது. நீ நீ ஏன் இங்கே இருக்க? கீர்த்தி எங்க என்று பலவீனமான குரலில் கேட்டான். நான் என் மடியில் இருந்த அவன் தலையை மெதுவாக எடுத்து தலையணையில் வைத்தேன். எழுந்திருச்சு என் சேலையை சரி செய்து கொண்டேன். உங்க கீர்த்தி ராத்திரி உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு டவுனுக்கு ஓடிட்டா சூர்யா. அவளுக்கு இந்த ஊர் ஒத்துக்காதான். நீங்கள் வேணாம்னு சொன்ன இந்த ஏழை பொண்ணோட கை வைத்தியம்தான் உங்கள் காய்ச்சலை இறக்கியிருக்கு. இதோ கசாயம் வச்சுருக்கேன், குடிங்க. இனிமே உங்கள் உடம்புக்கு ஒன்றும் செய்யாது. நான் வர்றேன் என்று சொல்லிவிட்டு திரும்பினேன். அவன் படுக்கையில் இருந்து எழுந்து உட்கார்ந்து மல்லிகா வெயிட் என்று கூப்பிட்டான். முதல் முறையாக அவன் குரலில் ஏளனம் இல்லை, ஒரு குற்ற உணர்ச்சி தெரிந்தது. நான் வாசற்படி வரை சென்றுவிட்டு திரும்பி பார்த்தேன். படித்தவங்களோட நாகரிகம் ஆபத்துக்கு பயன்படாது சூர்யா. படிக்காத எங்களோட பாசம்தான் உசுரை காக்கும். சாணவாடை அடித்தாலும் இந்த மண்ணோட குணமே தனிதான் என்று கண்ணீரோடு சொல்லிவிட்டு கடகடவென படிகளில் இறங்கி என் வீட்டுக்கு ஓடி வந்தேன். அவன் என்னை ஏறிட்டு பார்த்த அந்த பார்வை என் நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு புது நம்பிக்கையை விதைப்பது போல இருந்தது. ஆனால் என் வலுவடைந்த மனசு அதை ஏற்றுக்கொள்ள தயங்கியது. காய்ச்சல் குணமாகி 2 நாள் ஆகிவிட்டது. ஆனால் அன்று காலை நான் சொன்ன அந்த வார்த்தைகள் சூர்யாவின் நெஞ்சில் பலமாக பதிந்துவிட்டது போல. நான் எப்போதும் போல விடியற் காலையிலேயே எழுந்து வாசல் தெளித்து கோலமிட்டு கொண்டிருந்தேன். புள்ளி வச்சு நேர்கோடு இழுத்து என் மனசுக்குள் இருக்கும் கோபத்தை எல்லாம் அந்த கோலமாவில் கொட்டி கொண்டிருந்தேன். திடீரென வாசலில் நிழல் ஆடியது. நிமிர்ந்து பார்த்தேன். சூர்யா கையில் ஒரு காஃபி கப்போடு என் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தான். எப்போதும் போல டிப்டாப்பாக இல்லை, சாதாரணமாக ஒரு கைலி கட்டிக்கொண்டு தலையை கோதிவிட்டு கொண்டு நின்றிருந்தான். அவன் முகத்தில் அந்த பழைய அகம்பாவம் சுத்தமாக மறைந்திருந்தது. நான் அவனை பார்த்ததும் பார்க்காதது போல மீண்டும் கோலம் போடத் தொடங்கினேன். மல்லிகா என்று மெதுவாக கூப்பிட்டான். அந்த பெயரில் முதல் முறையாக ஒரு மரியாதையும் தயக்கமும் இருந்தது. நான் பதில் பேசவில்லை. புள்ளிகளை இணைப்பதிலேயே குறியாக இருந்தேன். மல்லிகா, அன்னைக்கு ராத்திரி நீ தான் விடிய விடிய என் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டேன்னு பாட்டி சொன்னாங்க. தேங்க்ஸ். அப்புறம் அன்னைக்கு நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது, அந்த ஸ்வீட்டை கீழே கொட்டுனது, ஐ எம் ரியலி சாரி மல்லிகா. வெளிநாட்டில் இருந்து வந்த அந்த திமிரில் என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் பேசிட்டேன் என்றான். என் கையில் இருந்த கோலமாவு அப்படியே நின்றது. ஒரு நிமிடம் நெஞ்சு உருகியது. சூர்யா என்கிட்ட மன்னிப்பு கேட்குறானா? ஆனால் வாசலில் கொட்டி கிடந்த அந்த திரட்டிப்பாலின் ஞாபகமும் அவனது அலட்சிய பார்வையும் என் கண்ணுக்குள் இருந்து வந்து போனது. என் காயங்கள் அவ்வளவு சீக்கிரம் ஆறிவிடாது. நான் எழுந்து நின்று கைகளை தட்டி கொண்டே சொன்னேன். பெரிய படிப்பு படித்த நீங்கள் இந்த ஏழை பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது சூர்யா. நான் ஒன்றும் உங்களுக்கு பணிவிட செய்யலை. என் தாத்தா வயசில் இருக்கிற உங்கள் தாத்தாவும் பாட்டியும் பதறினாங்களே, அவங்களுக்காகத்தான் வந்தேன். இதில் நன்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம். சூர்யா என் பதிலில் சற்றும் அதிர்ந்து போனான். நான் இவ்வளவு பிடிவாதமாக பேசுவேன் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. மல்லிகா, இன்னும் என் மேலே கோபமாக இருக்கிறியா? உனக்கு சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. அதான் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியலை என்று தன் நிலையை விளக்க முயன்றான். ஞாபகம் இல்லாதது உங்கள் தப்பு இல்லை சூர்யா. ஆனால் ஞாபகம் இல்லைன்றதுக்காக ஒருத்தரோட அன்பை மதிக்க தெரியாமல் போனது உங்கள் படிப்பு கொடுத்த திமிரு. போதும் சூர்யா, என்னை என் வேலையை பார்க்க விடுங்க என்று முகத்தில் அடித்தார் போல் சொல்லிவிட்டு நான் வீட்டிற்குள் நுழைய போனேன். அதே வினாடி வாசலில் ஒரு கார் வந்து பிரேக் அடித்து நின்றது. காரில் இருந்து கீர்த்தி இறங்கினாள். இந்த 2 நாட்களாக வராதவள் சூர்யாவுக்கு காய்ச்சல் குணமாகிவிட்டது என்ற செய்தி கேட்டு இப்போது ஓடி வந்திருக்கிறாள். ஹே சூர்யா என்று கத்திக்கொண்டே ஓடி வந்து அவன் கைகளை பற்றி கொண்டாள். ஹவ் ஆர் யூ நவ்? உனக்கு காய்ச்சல் குறைஞ்சிடுச்சா? ஐ எம் ஸோ சாரி சூர்யா. அன்னைக்கு நைட்டு டவுனில் செம்ம மழை, அதான் டாக்டரை கூட்டிகிட்டு வர முடியலை. இப்போது உனக்காக பெரிய சிட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்து ஸ்பெஷல் மெடிசின்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று பளபளப்பான பேப்பர்களை காட்டினாள்.
சூர்யா மெதுவாக தன் கையை அவளிடமிருந்து விடுவித்து கொண்டான். அதெல்லாம் இப்போ தேவையில்லை கீர்த்தி, எனக்கு காய்ச்சல் குணமாயிடுச்சு. இவங்க கொடுத்த அந்த வில்லேஜ் மெடிசின் தான் என்னை காப்பாத்துச்சு என்று என்னை சுட்டி காட்டினான். கீர்த்தி என்னை ஒரு அசூசையான பார்வை பார்த்தாள். ஓ, இவங்களா சூர்யா? நீ என்ன லூசா? இதெல்லாம் ஒரு மெடிசினா? ஏதோ தற்செயலாக குணமாகியிருக்கோம். நீ ஏண்டி இன்னும் இங்கே நிற்கிற? போ, உன் வேலையை பாரு என்று என்னை விரட்டுவது போல் பேசினாள். நான் லேசாக சிரித்தேன். சூர்யாவின் முகத்தை பார்த்தேன். அவன் கீர்த்தியின் பேச்சை கேட்டு முகம் சுளித்தான். ஆனால் அவளை தடுத்து எதுவும் பேசவில்லை. பார்த்தாயா சூர்யா, இப்போதும் உன் மாமா மக என்னை அவமதிக்கும் போது உன்னால் அவளை எதிர்த்து பேச முடியவில்லையே. உனக்கு இன்னும் அந்த பணக்கார நாகரிகத்தின் மேல்தான் ஆசை என்று என் நெஞ்சு அழத் தொடங்கியது. நான் என் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் கீர்த்தி அம்மா. நீங்கள் தான் மற்றவங்க வீட்டு வாசலில் நின்று சத்தம் போடுறீங்க. சூர்யா, உங்கள் மருந்தை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க என்று கம்பீரமாக சொல்லிவிட்டு விறுவிறுவென வீட்டுக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டேன். கதவுக்கு பின்னால் சாய்ந்து அப்படியே அமர்ந்தேன். கண்ணீர் மளமளவென கொட்டியது. வெளியே கீர்த்தி சூர்யாவை கட்டாயப்படுத்தி, வா சூர்யா, நாம் இன்னைக்கு டவுனில் இருக்கிற தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு நல்ல ரெஸ்டாரண்டெல்லாம் சாப்பிடலாம். இந்த கிராமத்தில் இருந்தால் இன்னும் உனக்கு உடம்பு தான் கெட்டு போகும் என்று கையை இழுத்து கூட்டிச் செல்வது கதவின் இடுக்கையின் வழியே தெரிந்தது. சூர்யா காரில் ஏறும் முன் ஒரு முறை என் வீட்டு மூடிய கதவையே ஏக்கத்தோடு பார்த்துவிட்டு ஏறுவது தெரிந்தது. அவள், உன்னை டவுனுக்கு கூப்பிடுகிறாள் சூர்யா, நீ போ. உனக்கு அந்த ஆடம்பர வாழ்க்கை தான் சரிப்பட்டு வரும். இந்த மல்லிகாவின் காதலும் கண்ணீரும் இந்த மண்பாதையோடு போய் சேரட்டும். கீர்த்தி சூர்யாவை டவுனுக்கு கூட்டிகிட்டு போய் 2 நாட்கள் ஆகிவிட்டன. இந்த 2 நாட்களும் இந்த கிராமமே எனக்கு பாலடைந்து போனது போல தோன்றியது. காலையில் மாட்டுத் தொழுவத்தை சுத்தம் செய்யும் போதும் கிணற்றில் தண்ணீர் இறைக்கும் போதும் என் கண்கள் அந்த பக்கத்து வீட்டு வாசலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அவன் அங்கே அவளோடு எவ்வளவு சந்தோஷமாக இருப்பான். பெரிய பெரிய ஹோட்டல்கள், தியேட்டர்கள் என அவனுக்கு பிடித்த உலகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உன்ன மாதிரி ஒரு படிக்காத கிராமத்து பெண்ணின் ஞாபகம் அவனுக்கு ஏன் வரப்போகிறது மல்லி என்று என் மனசாட்சி என்னை சுட்டெரித்து கொண்டே இருந்தது. ஆனால் டவுனில் சூர்யாவின் நிலைமை முற்றிலும் வேறாக இருந்தது. அதை நான் அவனது பாட்டி மூலமாகத்தான் பிறகு தெரிந்து கொண்டேன். டவுனில் இருந்த ஒரு மிகப்பெரிய பளபளப்பான குளிர்சாதன உணவகம். கீர்த்தி மெனு கார்டை பார்த்துவிட்டு விதவிதமாக மேலை நாட்டு உணவுகளை கம்ப்யூட்டரில் ஆர்டர் செய்து கொண்டிருந்தாள். சூர்யா அமைதியாக ஜன்னல் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு உடல்நிலை இன்னும் முழுமையாக தேரவில்லை என்பதால் ஒருவித சோர்வு அவன் முகத்தில் இருந்தது. உணவு மேசைக்கு வந்தது. கீர்த்தி அதை ரசித்து சாப்பிட்டு கொண்டே, ஹே சூர்யா, ஏன் அப்படியே உட்கார்ந்திருக்க, சாப்பிடு, இது ரொம்ப காஸ்ட்லியான டிஷ் என்றாள். சூர்யா உடனே ஸ்பூன் எடுத்து வாயில் வைத்தான். ஆனால் அவனுக்கு அந்த உணவில் எந்த ருசியும் தெரியவில்லை. அவனது நாக்கு இன்னமும் 2 நாட்களுக்கு முன்பு அந்த நள்ளிரவில் மல்லிகா தன் மடியில் படுக்க வைத்து ஊட்டிய அந்த மூலிகை கசாயத்தின் கசப்பையும் அதன் பின்னால் இருந்த அவளது தூய்மையான அன்பையுமே தேடியது. கீர்த்தி, எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கல, ரொம்ப ஆயிலியாக இருக்குது. ஊரில் மல்லிகா செஞ்ச அந்த திரட்டிப்பால், அப்புறம் அவங்க வீட்டு பசும்பால், அதுதான் இப்போ என் மைண்டுக்குள்ளே வந்துட்டே இருக்குது என்றான் சூர்யா லேசான ஏக்கத்துடன். கீர்த்தி தன் கையில் இருந்த ஸ்பூனை தட்டில் சத்தமாக வைத்தாள். வாட் சூர்யா, உனக்கு என்ன ஆச்சு? டவுனுக்கு வந்ததில் இருந்து அந்த மல்லிகானே சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் படிக்காத வில்லேஜ் கேர்ள், மாட்டுச்சாண வடை அடிக்குதுன்னு நீ தானே சொன்ன. இப்போ என்ன அவ மேலே அவ்வளவு பாசம் என்று கோபமாக கத்தினாள். சூர்யாவுக்கு அந்த சத்தம் பிடிக்கவில்லை. நான் தெரியாமல் பேசிட்டேன் கீர்த்தி, ஆனால் அவள் அப்படி இல்லை. அன்னைக்கு நைட்டு எனக்கு உடம்பு முடியாமல் போனப்போ நீ என்னை அப்படியே தவிக்க விட்டுட்டு டவுனுக்கு ஓடி வந்துட்ட. ஆனால் நான் அவளை அவ்வளவு அவமானப்படுத்தியும் எனக்காக ராத்திரி முழுக்க தூங்காமல் அழுதுகிட்டே பணிவிட செஞ்சா. அவளோட அன்பு ரொம்ப பெருசு கீர்த்தி என்றான் சூர்யா. அவனது கண்களில் மல்லிகாவை நினைத்து ஒரு துளி கண்ணீர் துளித்தது. ஓ, அப்போ நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக டிரைவரை அரேஞ்ச் பண்ணது தப்பா? சூர்யா, எனக்கு இப்போவே அந்த வில்லேஜ் அட்மாஸ்பியர் நினச்சாலே அலர்ஜியாக இருக்குது. நாம் நாளைக்கே சென்னைக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ ரிட்டர்ன் போகிறோம். அந்த படிக்காத பொண்ணை நீ மறந்துரு என்று அதிகாரமாக சொல்லிவிட்டு எழுந்தாள் கீர்த்தி. சூர்யாவுக்கு அப்போதுதான் புரிந்தது, கீர்த்தியிடம் இருப்பது ஆடம்பரமும் சுயநலமும் மட்டும்தான். ஆனால் மல்லிகாவிடம் இருப்பது எதிர்பாராத தூய்மையான காதல்.
படிக்காதவள் என்பதால் அன்பு இல்லாமல் போய்விடுமா என்ற கேள்வி அவன் நெஞ்சை உலுக்கியது. மறுநாள் மாலை நான் என் வீட்டு தோட்டத்தில் துணிகளை காய போட்டு கொண்டிருந்தேன். திடீரென்று தோட்டத்து வேலி ஓரமாக ஒரு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தேன். அங்கே சூர்யா நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. டவுனில் இருந்து கீர்த்தியை அவளது வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவன் மட்டும் தனியாக ஊருக்கு திரும்பி வந்திருக்கிறான். நான் துணிகளை போடுவதை நிறுத்திவிட்டு அவனை பாராதவள் போல் உள்ளே செல்ல போனேன். மல்லி என்று சூர்யா கூப்பிட்டான். மல்லிகா என்று கூப்பிட்டவன் இன்று மல்லி என்று சின்ன வயதில் கூப்பிடுவது போல கூப்பிட்டான். என் கால்கள் அப்படியே உறைந்து நின்றன. என் நெஞ்சு கூட்டுக்குள் ஏதோ ஒரு நடுக்கம் பரவியது. மல்லி ப்ளீஸ், என்னை விட்டுட்டு ஓடாத, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் என்று என் முன்னே வந்து நின்றான். நான் என் தலையை குனிந்து கொண்டு, என்ன சூர்யா, உங்கள் மாமா மகள் எங்கே? அவங்கள விட்டுட்டு ஏன் இங்கே வந்தீங்க? உங்களுக்கு இந்த சாண வாடை அடிக்கிற கிராமம் பிடிக்காது தானே என்று கண்ணீரோடு கேட்டேன். சூர்யா என் இரு கைகளையும் பற்றி கொண்டான். வெளிநாட்டு படிப்பும் நாகரிகமும் படித்த அந்த கைகள் இன்று ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணின் கைகளை தேடி பற்றி கொண்டன. என்னை மன்னிச்சிடு மல்லி, டவுனுக்கு போனதுக்கு அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சது. அங்கே எல்லாமே போலி, கீர்த்தியோட பாசமும் போலி. ஆனால் நீ எனக்காக சிந்தின கண்ணீரும் உன் கசப்பான கசாயமும் தான் உண்மை. எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வரல தான் மல்லி, ஆனால் இந்த 2 நாளாக என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மல்லி என்று தன் காதலை முதலாக வெளிப்படுத்தினான். அவன் கைகள் என் கைகளை தொட்ட அந்த நொடி என்ன இத்தனை வருட ஏக்கம் தீர்ந்தது போல இருந்தது. ஆனால் மறுகணமே கீர்த்தியின் பளபளப்பான முகமும் சூர்யாவின் தாத்தா பாட்டியின் கௌரவமும் என் நினைவுக்கு வந்தன. நான் மெதுவாக என் கைகளை அவனது பிடியில் இருந்து விடுவித்து கொண்டேன். கண்களை துடைத்து கொண்டு அவனையே நேருக்கு நேர் பார்த்தேன். உங்களுக்கு என் மேலே வர்றது காதல் இல்லை சூர்யா, அது வெறும் பரிதாபம். அன்னைக்கு நான் செஞ்ச உதவிக்காக நீங்கள் காட்டுற நன்றி. நீங்கள் பெரிய இடத்து பிள்ளை, வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறவங்க. நான் இந்த மண்ணோட மக்கி போக வேண்டியவ. உங்களுக்கு கீர்த்தி அம்மா தான் சரிப்பட்டு வருவாங்க. என்ன விட்டுடுங்க என்று நெஞ்சு வெடிக்க சொல்லிவிட்டு அவனது பதிலை கூட கேட்காமல் வீட்டுக்குள் ஓடி வந்து கதவை தாளிட்டேன். வெளியே சூர்யா கதவை தட்டும் சத்தம் கேட்டது. மல்லி, கதவை திற மல்லி, நான் சொல்கிறத கேளு என்று அவன் கத்தினான். நான் கதவின் பின்னால் அமர்ந்து என் வாயை பொத்தி கொண்டு அழுதேன். உன் காதல் எனக்கு புரிஞ்சிடுச்சு சூர்யா, ஆனால் நம்ம 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற இந்த உலகத்தின் இடைவெளி ரொம்ப பெருசுடா. அதை நம்மால் தாண்ட முடியாது. என் கண்ணீர் என் தாவணியை நனைத்தது. அன்று நான் முகத்தில் அடித்தாற்போல் பேசி அவனது காதலை நிராகரித்த பின் சூர்யா சென்னைக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ திரும்பி போய்விடுவான் என்று தான் நினைத்தேன். ஏனென்றால் அவன் சொகுசாக வளர்ந்த பிள்ளை. அவமதிப்பை தாங்கிக் கொள்ள அவனுக்கு பழக்கம் இல்லை. ஆனால் மறுநாள் காலை நான் கண்ட காட்சி என் கண்களையே என்னால் நம்ப முடியாமல் செய்தது. வழக்கம் போல விடியற் காலையில் என் அண்ணனும் அப்பாவும் வயலுக்கு புறப்பட்டார்கள். இப்போது குறுவை சாகுபடி அறுவடை நடக்கும் நேரம் என்பதால் வயலில் வேலை அதிகம். நானும் அவர்களுக்கு கஞ்சி எடுத்துக்கொண்டு காலை 8 மணிக்கெல்லாம் வயல்காட்டுக்கு கிளம்பினேன். பச்சை பசேலென விரிந்து கிடந்த அந்த நெல் வயலின் வரப்பில் நடந்து வந்தபோது தூரத்திலேயே ஆட்கள் கூட்டமாக நின்று ஏதோ பேசுவது கேட்டது. என் அண்ணனின் குரல் கணீரென கேட்டது. தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராதுங்க. கதிர் அறுக்கிறதுனா சும்மா இல்லை, கை கிழிஞ்சு போயிடும். நீங்கள் ஏன் வீணாக சேத்துல இறங்குறீங்க? நான் பதற்றத்தோடு எட்டி பார்த்தேன். அங்கே ஜீன்ஸ் பேண்டை முட்டி வரை மடித்து கட்டி கையில் கதிர் அறுக்கும் அரிவாளுடன் சேற்று வயலுக்குள் நின்று கொண்டிருந்தான் சூர்யா. வெளிநாட்டு பளபளப்பில் இருந்த அவன் முகம் இப்போது வெயிலில் கன்றி போய் நெற்றியில் வியர்வை முத்துக்கள் அரும்பியிருந்தன. பரவாயில்லண்ணே, எனக்கும் கற்றுக் கொடுங்க. இந்த மண்ணில் பிறந்துட்டு எனக்கு இதெல்லாம் தெரியலைன்னா எப்படி? மல்லிக்கு இந்த மண்ணோட வாசம் தானே பிடிக்கும். எனக்கும் இந்த மண்ணோட வாசம் பழகணும்னே என்று சூர்யா யதார்த்தமாக சொல்லிவிட்டு குனிந்து நெற்கதிர்களை அறுக்கத் தொடங்கினான். அவன் சொன்ன அந்த வார்த்தை மல்லிக்கு இந்த மண்ணோட வாசம் பிடிக்கும். என் நெஞ்சுக்குள்ள 1000 இடி இடித்தது போல இருந்தது. கஞ்சி கலையத்தை கையில் பிடித்து கொண்டு வரப்பிலேயே சிலையாக நின்றுவிட்டேன். அவன் கதிர் அறுக்க தெரியாமல் தடுமாறினான். கூர்மையான நெல்தாள்கள் பட்டு அவனது வெள்ளை கைகளில் ஆங்காங்கே கீறல்கள் விழுந்து ரத்தம் கசிந்தது. எனக்கு நெஞ்சு வலிக்கத் தொடங்கியது. ஐயோ, என்ன பைத்தியக்காரத்தனம் இது!
ஏசி அறையில் இருக்க வேண்டியவன் எனக்காகவா இப்படி செய்கிறான் என்று என் கண்கள் பணித்தன. அவன் நிமிர்ந்து பார்த்தபோது நான் வரப்பில் நிற்பதை கண்டுவிட்டான். கையில் இருந்த அரிவாளை அப்படியே போட்டுவிட்டு சேற்றுக்கால்களோடு வரப்பை நோக்கி ஓடி வந்தான். மல்லி, பாத்தியா, எனக்கும் இப்போ கதிர் அறுக்க தெரியுது. நீ படிப்பு இல்லை, நாகரிகம் இல்லைன்னு நம்ம நடுவில் ஒரு பெரிய கோடு கிழிச்சு வச்சிருக்கல்ல. இதோ இப்போ நானும் உன்ன மாதிரி கிராமத்தானா மாறிட்டேன். இப்போவாவது என் காதலை ஏற்றுக்குவியா என்று என் முகத்தையே ஏக்கமாக பார்த்து கேட்டான். நான் என் கைகளில் இருந்த கஞ்சி களையத்தை கீழே வைத்தேன். அவனது கைகளில் கசிந்த இரத்தத்தை பார்த்தபோது என் சுயமரியாதை, கோபம் எல்லாமே காற்றில் பறந்து போனது. என் சேலை தலைப்பை கிழித்து அவசரமாக அவனது கைகளில் கட்டிவிட்டேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா சூர்யா? எதுக்காக இந்த வேலை உங்களுக்கு? நாங்கள் கூலி வேலை செஞ்சு பொழைக்கிறவங்க. எங்கள் வாழ்க்கை வேற. நீங்கள் ஏன் கையை இப்படி கிழிச்சுக்கிறீங்க என்று அழுது கொண்டே கத்தினேன். சூர்யா என் கைகளை பலமாக பற்றி கொண்டான். ஆமாம் மல்லி, எனக்கு உன் மேலே பைத்தியம்தான். சின்ன வயசு ஞாபகம் இல்லைன்றதுக்காக என் காதலை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இந்த 4 நாளில் நீ எனக்கு கொடுத்த வலி, அன்னைக்கு நீ எனக்காக அழுத கண்ணீர், இது எல்லாமே என் நெஞ்சுக்குள்ளே அப்படியே பதிஞ்சிருச்சு மல்லி. கீர்த்தி பின்னால் போனப்போ எனக்கு கிடைக்காத சந்தோஷம் இந்த சேத்துல இறங்கி வேலை செய்யும்போது எனக்கு கிடைக்குது மல்லி. ப்ளீஸ் மல்லி, என்னை ஏற்றுக்கோ என்றான். அவனது கண்களில் இருந்த அந்த உண்மையான காதலை பார்த்தபோது என் அத்தனை பிடிவாதமும் உருகி போனது. பனிமலராக கரைந்தது. நான் அழுது கொண்டே தலையசைத்தேன். சூர்யா என்று என் வாயால் அவன் பெயரை முதலாக காதலோடு அழைத்தேன். அவனது முகம் கொள்ளா புன்னகை அந்த வயல்வெளியையே அழகாக்கியது. ஆனால் அந்த சந்தோஷம் சில நொடிகள் கூட நீடிக்கவில்லை. சூர்யா என்று வரப்பின் மறுபக்கத்தில் இருந்து ஒரு கொடூரமான சத்தம் கேட்டது. நாங்கள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தோம். அங்கே சூர்யாவின் தாத்தா, பாட்டி மற்றும் அவர்களோடு டவுனில் இருந்து வந்த கீர்த்தியும் அவளது அப்பாவும் ஆத்திரத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள். கீர்த்தி ஓடி வந்து சூர்யாவை இழுத்தாள். வாட் இஸ் திஸ் சூர்யா? இந்த சாக்கடைக்குள்ளே நின்றுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் இந்த மாட்டு சாண வாடை அடிக்கிற பொண்ணோட கையை பிடிச்சிட்டா? உனக்கு அறிவு இருக்கா என்று கத்தினாள். சூர்யாவின் தாத்தா கோபமாக முன்னே வந்தார். சூர்யா, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? வெளிநாட்டில் லட்சமாக சம்பாதிக்கிற நீ இந்த ஏழை பொண்ணுக்காகவா இப்படி வயலில் இறங்கி நிற்கிற? நம்ம குடும்பம் என்ன ஆகிறது? இவளா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர்றது? அது ஒரு காலம் நடக்காது என்று இடி முழக்கமிட்டார். என் அப்பா விறுவிறுவென ஓடி வந்து என்னை இழுத்து தனக்கு பின்னால் நிறுத்தி கொண்டார். தாத்தையா, நாங்கள் ஏழைங்க தான், ஆனால் கௌரவமாக வாழ்கிறவங்க. என் புள்ள உங்கள் தம்பி பின்னால் போகலை. உங்கள் தம்பி தான் எங்கள் வயலுக்கு வந்திருக்கிறாரு. என் பிள்ளையோட வாழ்க்கையை கலைச்சிடாதீங்க என்று கைகளை கூப்பி அழுதார் என் அப்பா. தன் தந்தை பிறரிடம் கைகூப்பி நிற்பதை கண்டபோது என் நெஞ்சு சுக்கு நூறாக உடைந்தது. சூர்யா தன் தாத்தாவின் முன்னால் போய் நின்றான். தாத்தா, எனக்கு மல்லி தான் வேணும் என்று ஏதோ பேச வந்தான். ஆனால் அதற்குள் கீர்த்தியின் அப்பா குறுக்கே வந்து, சூர்யா, நீ மல்லிகாவை கட்டிக்கிட்டா உன்னோட வெளிநாட்டு விசா, வேலை எல்லாத்தையும் என் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு கேன்சல் பண்ணிடுவேன். நீ இந்த ஊரில் சாதாரண கூலி வேப்பனாத்தான் வாழ வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை என்று மிரட்டினார். அந்த வார்த்தையை கேட்டதும் என் நெஞ்சு துடித்தது. என் காதலால் சூர்யாவின் இத்தனை வருட படிப்பும் அவனது எதிர்காலமும் பாழாக்கி விடுமா? நான் சூர்யாவின் முகத்தை பார்த்தேன். அவன் தன் குடும்பத்துக்காகவும் தன் கனவுக்காகவும் எனக்காகவும் நடுவில் நின்று தவிப்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது. ஒரு பெண்ணின் காதல் அவனது வாழ்க்கையை உயர்த்த வேண்டுமே தவிர அவனது எதிர்காலத்தை அழிக்கக்கூடாது என்ற ஒரு பெரிய முடிவு என் மனதில் அப்போதுதான் பிறந்தது. கீர்த்தியின் அப்பா சொன்ன அந்த மிரட்டல் வார்த்தை என் காதுகளுக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தது. என் காதலால் சூர்யாவின் இத்தனை வருட உழைப்பும் அவனோட வெளிநாட்டு படிப்பும் எதிர்காலமும் பாழாகி விடுமா? ஒரு படிக்காத கிராமத்து பொண்ணுக்காக அவன் வாழ்க்கை தெருவுக்கு வரணுமா? என் நெஞ்சு துடித்தது. சூர்யா தன் குடும்பத்திற்கும் தன் எதிர்காலத்திற்கும் என் காதலுக்கும் நடுவில் நின்று தவிப்பதை அவன் கலங்கிய கண்கள் எனக்கு காட்டின. அவன் எனக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறான். ஆனால் அவனது வாழ்க்கையை அழிக்க எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நான் என் அப்பாவின் கைகளை பற்றி கொண்டேன். கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்து கொண்டு நெஞ்சை எக்கு போல ஆக்கி கொண்டு சூர்யாவின் முன்னால் வந்து நின்றேன். போதும் சூர்யா, இந்த விளையாட்டை இதோட நிறுத்திக்கோங்க.
என்று என் குரலை மிக கடினமாக மாற்றிக்கொண்டு கத்தினேன். சூர்யா அதிர்ச்சியோடு என்னை நோக்கினான். மல்லி, என்ன சொல்ற நீ? நான் உனக்காகத்தான் என்று ஏதோ சொல்ல வந்தான். நீங்க யாருக்காகவும் எதையும் செய்ய வேண்டாம் சூர்யா. உங்களை பார்த்தா எனக்கு காதலோ பாசமோ வரல, வெறும் அருவருப்பு தான் வருது. அன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல நீங்க என் அன்பு மிதிச்சப்பவே இந்த மல்லியோட மனசு செத்து போச்சு. இப்போ ஏதோ கொஞ்ச நாள் வயல்ல இறங்கி வேலை செஞ்சா நான் உங்களை ஏத்துக்குவேன்னு நினைச்சிங்களா? நீங்க என்னதான் மாறினாலும் உங்க உடம்புல ஓடுறது அந்த பணக்கார படிச்ச திமிரு பிடிச்ச ரத்தம்தான் என்று என் மனசாட்சிக்கே விரோதமாக பொய் சொன்னேன். என் வார்த்தைகள் சூர்யாவின் நெஞ்சை அப்படியே பிளந்தது போல இருந்தது. அவன் கண்கள் அகல விரிந்தன. மல்லி, பொய் சொல்லாத. உன் கண்ணுல என் மேல இருக்கிற காதல் தெரியுது மல்லி என்று என் தோள்களை பற்றினான். நான் அவனது கைகளை உதறி தள்ளினேன். கை வைக்காதீங்க சூர்யா. உங்க மாமா மக கீர்த்தி டவுன்ல இருந்து வந்திருக்காங்களே, அவங்க தான் உங்க அந்தஸ்துக்கு ஏத்தவங்க. லட்ச லட்சமா சம்பாதிக்க போற உங்களுக்கு அவங்க தான் சரிப்பட்டு வருவாங்க. என்னை வச்சு நீங்க விளையாடின கிராமத்து விளையாட்டு போதும். உங்க விசா, உங்க வெளிநாட்டு வேலை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. இனிமே என் முகத்துல முழிக்காதீங்கன்னு கத்தி விட்டு நான் அழுது கொண்டே என் வீட்டை நோக்கி ஓடினேன். பின்னால் இருந்து சூர்யா மல்லி மல்லி என்று கத்திய சத்தம் இந்த வயல்வெளி முழுக்க எதிரொலித்தது. ஆனால் நான் திரும்பி பார்க்கவில்லை. திரும்பி பார்த்தால் என் காதல் தோற்றுவிடும். அவன் எதிர்காலம் பாழாகிவிடும். அடுத்த 2 நாட்கள் அந்த பக்கத்து வீட்டில் பெரிய அமைதி நிலவியது. சூர்யா தன் அறையை விட்டு வெளியே வரவில்லை என்று பாட்டி சொல்லி அழுதாள். கீர்த்தியின் அப்பாவும் தாத்தாவும் சேர்ந்து சூர்யாவுக்கு சென்னைக்கு செல்ல வேண்டிய டிக்கெட்டுகளையும் வெளிநாட்டுக்கான விசா வேலைகளையும் அவசரமாக முடித்திருந்தார்கள். அன்று மாலை அவன் ஊரை விட்டு புறப்படும் நேரம் வந்தது. ஒரு பெரிய கார் சூர்யாவின் வீட்டு வாசலில் வந்து நின்றது. அவனது பெட்டிகள் அனைத்தும் காரில் ஏற்றப்பட்டன. கீர்த்தி முகத்தில் ஒரு பெரிய வெற்றியின் புன்னகையோடு காரில் அமர்ந்திருந்தாள். நான் என் வீட்டு ஜன்னல் மறைவில் நின்று அந்த நிலைக்கதவின் இடுக்கின் வழியே அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். சூர்யா காரில் ஏறுவதற்கு முன்னால் தன் தாத்தா பாட்டியின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். அவன் முகம் முற்றிலும் வாடி போயிருந்தது. 2 நாட்களில் அவன் உடம்பு பாதியாக குறைந்தது போல தோன்றியது. காரில் ஏறும் முன் சூர்யா மெதுவாக திரும்பி என் வீட்டை பார்த்தான். நான் ஜன்னல் திரைக்கு பின்னால் மறைந்து நின்று விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தேன். அவன் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுந்தது. நான் கிளம்புறேன் மல்லி, உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையை விட்டு போறேன் என்று அவனது மௌன பார்வை சொல்வது போல இருந்தது. கார் கிளம்பியது. கியர் மாற்றி வேகம் எடுத்த அந்த வெள்ளை நிற கார் என் கிராமத்து மண்பாதையில் தூசியை கிளப்பிக் கொண்டு மெல்ல மெல்ல மறைந்தது. அவனோடு சேர்ந்து என் இத்தனை வருட காதலும் என் இதயமும் என்னை விட்டு பிரிந்து சென்றது. கார் கண்ணில் இருந்து மறைந்த அடுத்த வினாடி நான் வாசலுக்கு ஓடி வந்தேன். அவன் கார் சக்கரம் பதிந்த அந்த மண் பாதையில் மண்டியிட்டு அமர்ந்தேன். அவன் கார் கிளப்பிய அந்த தூசியும் மண்ணும் என் மேல் படிந்தது. சூர்யா, உன்னை எனக்கு பிடிக்காம இல்லடா. உன்னை எனக்கு உசுரை விட ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் காதலால் உன் வாழ்க்கை பாழாகக்கூடாதுடா. வெளிநாட்டுக்கு போய் நீ நல்லா இருக்கணும் சூர்யா. ஓ மல்லி, இந்த சாண வாசத்தோடவே உன் நினைவுகளோடவே செத்து பழச்சுக்குவாடா என்று மண்ணை கைகளில் அள்ளி நெஞ்சில் அணைத்து கொண்டு கதறி அழுதேன். வானம் என் துயரம் தாழாமல் சட்டென்று இருண்டு பெரிய மழையாக பொழியத் தொடங்கியது. என் கண்ணீரும் அந்த மண்ணின் வாசமும் பெய்த மழையும் ஒன்றாக கலந்து கரைந்தன. அவன் என்னை விட்டு இந்த மண்ணை விட்டு பிரிந்து 2 வருடங்கள் ஓடி மறைந்து விட்டன. மழைக்காலம் வந்தது, வெயில் காலம் போனது. ஆனால் என் நெஞ்சுக்குள் பெய்த அந்த பிரிவின் கண்ணீர் மலை மட்டும் இன்னும் நின்றபாடில்லை. இந்த 2 வருடங்களில் என் வீட்டில் எனக்கு எத்தனையோ வரன்கள் பார்த்தார்கள். ஆனால் என் மனசுல சூர்யாவை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை. என்னை இப்படியே விட்டுருங்கன்னு ஒற்றை காலில் நின்று மறுத்துவிட்டேன். சூர்யா வெளிநாட்டுக்கு போய் கீர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கொண்டு சுகமா வாழ்வான் என்றுதான் என் நெஞ்சை தேற்றி கொண்டிருந்தேன். ஆனால் விதி வேறு ஒரு கணக்கு வைத்திருந்தது. அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஊரே பரபரப்பாக இருந்தது. பக்கத்து வீட்டு தாத்தாவும் பாட்டியும் பட்டு வேட்டி பட்டு சேலை கட்டிக்கொண்டு ஏதோ ஒரு பெரிய விசேஷத்திற்கு புறப்படுவது போல தயாராகி கொண்டிருந்தார்கள். நான் வாசலில் நின்று கொண்டிருந்த போது சூர்யாவின் பாட்டி என் அருகே ஓடி வந்தாள். அவளது முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். மல்லி, என் தங்கம், நம்ம சூர்யா ஊருக்கு வர்றான்டா. இன்னைக்கு காலையில் டவுனில் அவனோட சொந்த கம்பெனி திறப்பு விழா நடக்குது. வெளிநாட்டு வேலையெல்லாம் வேணாம்னு தூக்கி போட்டுட்டு நம்ம ஊர் பக்கத்துலேயே பெரிய ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கான்டா. எங்களை அங்கே கூப்பிட்டு இருக்கான். நீயும் உன் குடும்பமும் கண்டிப்பாக வரணும்டா என்று கைகளை பிடித்து கொண்டு பூரிப்போடு சொன்னாள். எனக்கு நெஞ்சு திக்கன்றது.
சூர்யா வெளிநாட்டு வேலையை விட்டுட்டானா? சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கிறானா? அப்போ கீர்த்தி? எனக்குள் 1000 கேள்விகள் குடைந்தன. தாத்தாவும் பாட்டியும் என்னை கட்டாயப்படுத்தி அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிக் கொண்டு டவுனில் இருக்கும் அந்த புதிய கம்பெனிக்கு அழைத்துச் சென்றார்கள். டவுனின் பிரதான சாலையில் ஒரு மிகப்பெரிய பளபளப்பான கட்டிடம் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கே பெரிய பெரிய விஐபிக்கள் கார்களில் வந்து இறங்கிக் கொண்டிருந்தார்கள். கட்டிடத்தின் வாசலில் ஒரு பெரிய போர்டு வைக்கப்பட்டிருந்தது. அதை நிமிர்ந்து பார்த்த எனக்கு தூக்கி வாரி போட்டது. மல்லி ஆர்கானிக்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். என் பெயர் அந்த போர்டில் பிரம்மாண்டமாக ஜொலித்து கொண்டிருந்தது. என் கண்கள் கலங்கின, உடல் நடுங்கியது. அப்போது ஒரு கருப்பு நிற சொகுசு கார் வந்து நின்றது. அதில் இருந்து ஒரு கம்பீரமான தொழில் அதிபராக சூர்யா இறங்கினான். கோட் சூட் அணிந்து கையில் விலை உயர்ந்த கடிகாரத்தோடு அதே அழகோடு இறங்கினான். ஆனால் அவன் கண்களில் அந்த பழைய திமிரோ அகம்பாவமோ இல்லை. ஒரு முதிர்ச்சியும் ஆழமான காதலும் இருந்தது. அவன் நேராக தன் தாத்தா பாட்டியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். பின்னர் மெதுவாக திரும்பி கூட்டத்தில் சாதாரண புடவை கட்டிக்கொண்டு ஏழையாக நின்ற என்னை நோக்கி வந்தான். அவன் என் அருகே வந்தபோது கூட்டத்தில் இருந்து கீர்த்தியும் அவளது அப்பாவும் ஓடி வந்தார்கள். கீர்த்தியின் முகம் பொலிவிழந்து காணப்பட்டது. கீர்த்தியின் அப்பா சூர்யாவின் கைகளை பற்றி கொண்டார். சூர்யா, நீ சென்னை விசா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு இங்கே வந்தப்போ நாங்கள் உன்னை மிரட்டுனது தப்பு தான்ப்பா. கீர்த்தி உன்னை நினச்சி தினமும் அழுதுகிட்டே இருக்கா. இந்த சின்ன கிராமத்து பொண்ணுக்காக உன் வாழ்க்கையை ஏன் வீணாக்குற? எங்கள் கீர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கோ சூர்யா. என் சொத்து முழுக்க உனக்கு தான் என்று கெஞ்சினார். சூர்யா மெதுவாக அவரது கைகளை விலக்கினான். கீர்த்தியை பார்த்து சொன்னான், சாரி மாமா, அன்னைக்கு நான் விசா கேன்சல் ஆகும்னு பயந்து ஓடலை. என் மல்லி என் எதிர்காலம் பாழாகக்கூடாதுன்னு பொய் சொல்லி என்னை விரட்டுனான்னு எனக்கு தெரியும். அவளோட தியாகத்துக்கு முன்னால் அந்த வெளிநாட்டு வேலையும் உங்களோட இந்த ஆடம்பர பணமும் எனக்கு தூசு மாமா. இந்த 2 வருஷமாக நான் சென்னையில் இரவும் பகலும் உழைச்சது இந்த மண்ணோட வாசத்தை உலகத்துக்கு கொண்டு போகத்தான். சூர்யா கம்பீரமாக திரும்பி மைக் முன்னால் போய் நின்றான். அங்கே கூடியிருந்த பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் பேசத் தொடங்கினான். இந்த கம்பெனி கிராமத்தில் கஷ்டப்படுற ஏழை விவசாயிகளோட கதிர் அறுக்கும் உழைப்பையும் ஆர்கானிக் விவசாயத்தையும் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய போகுது. இந்த நிறுவனத்தோட உண்மையான ஓனர் இதோ இங்கே நிற்கிறாளே, படிக்காத கிராமத்து பொண்ணுன்னு எல்லாரும் ஏளனம் பண்ணின என் மல்லி தான். அவள் பெயரில் தான் இந்த நிறுவனமே இயங்கும் என்று என்னை சுட்டி காட்டினான். கூட்டமே பலமாக கைத்தட்டியது. என் அப்பாவும் அம்மாவும் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். கீர்த்தியும் அவளது அப்பாவும் தலை குனிந்து அவமானத்தோடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள். சூர்யா மேடையில் இருந்து இறங்கி நேராக என்னிடம் வந்தான். கையில் ஒரு சின்ன எவர் சில்வர் கிண்ணத்தை வைத்திருந்தான். அதை திறந்து என்னிடம் நீட்டினான். அதற்குள் சுட சுட திரட்டிப்பால் இருந்தது. அன்னைக்கு உன்னோட இந்த அன்பை நான் மண்ணில் கொட்டி மிதிச்சேன் மல்லி. ஆனால் இன்னைக்கு அதே திரட்டிப்பாலோட இந்த சூர்யாவோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உன்கிட்ட ஒப்படைக்க வந்திருக்கேன். படிக்காத உன் பாசத்துக்கு முன்னால் என் வெளிநாட்டு படிப்பு தோற்று போச்சு மல்லி. இப்போ சொல்லு, இந்த சாணவடை அடிக்கிற கிராமத்தான உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா என்று எல்லார் முன்னிலையிலும் தன் கையை நீட்டினான். என் கண்களில் இருந்து கண்ணீர் அருவி போல கொட்டியது. 2 வருட பிரிவின் வலி, அவமானம் எல்லாமே அந்த ஒரு நொடியில் கரைந்து போனது. சூர்யாவின் கைகளில் இருந்த அந்த திரட்டிப்பாலை வாங்கி என் வாயில் வைத்து கொண்டேன். அது தேனை விட இனித்தது. சூர்யா என்று அழுது கொண்டே அவன் கைகளை பற்றி கொண்டேன். எங்கள் கிராமத்து மண்பாதையில் அன்று பெய்த மழை இன்று எங்கள் காதலை வாழ்த்தும் அச்சதையாக எங்கள் மேல் பொழிவது போல இருந்தது. படித்த நகரத்து நாகரிகம் தோற்று போனது. கிராமத்து மண்ணின் தூய்மையான காதல் வென்றது. தேங்க்யூ.